1984 டிசம்பரில் நாடாளுமன்றத்திற்கும் தமிழக சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது. அப்போது அதிமுக, காங்கிரஸ் இடையே செய்து கொள்ளப்பட்ட தொகுதி உடன்பாடு எம்ஜிஆர் ஃபார்முலா என்று கூறப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 2 பங்கு தொகுதிகளில் காங்கிரசும் 1 பங்கு இடத்தில் அதிமுகவும் போட்டியிட்டன. தமிழக சட்டப்பேரவைக்கு மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 2 பங்கு இடங்களில் அதிமுகவும் 1 பங்கு இடத்தில் காங்கிரசும் போட்டியிட இரு கட்சிகளும் உடன்பாடு கண்டன. எம்ஜிஆர் ஃபார்முலா அடிப்படையிலான தொகுதி உடன்பாடு காரணமாக தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்பதற்கு ஏற்ப அதிக தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு அதிமுகவுக்கு கிட்டியது.